ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஆரியில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் நார்மல் ஸ்டோன் செயின். இது வந்துட்டு ஒயிட் பேர்ல் செயின். சரிங்களா? இதில் வந்துட்டு நிறைய சைஸஸ் இருக்குது. இதை வந்துட்டு நாம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போடுங்க. இதில் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. எது வேணுமோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு ஸ்டோன் செயின். இது ஒரு ரோலாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் மீட்டராகவும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு கோல்டு கலர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட தேவையை பொறுத்துது. சரிங்களா? ஸ்டோன் செயின் வந்துட்டு இந்த ஒரு கலரில் ஒயிட் கலரில் மட்டும்தான் இல்லை, நிறைய கலரில் இருக்குது. ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நிறைய கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், ஜரி த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். நீடில் வந்துட்டு என்ன நம்பர்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நார்மல் சீவிங் த்ரெட்லேயும் ஒன்று ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன், அதுக்கப்புறம் ஜரியிலையும் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜரியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜரி த்ரெட்டை. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைப்பை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பு மேல் பக்கமாக இருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் அந்த ஸ்டோனுக்கு இடையில் வந்துட்டேன். ஓகேவா? ஸ்டோனுக்கு இடையில வந்து தான் நம்ம ஸ்டிச் போடணும். நான் ஜூம் பண்ணி வேணாலும் காட்டுறேன், நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துட்டோம், லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ ஒரு ஸ்டோன் வழியாக வந்திருக்கோம், வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு அடிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டரில் அந்த கேப் வழியாக நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு வரோம், மேலேயும் கீழேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரோம். இதோட ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். டைப்பு நான் எப்படி போட்டுட்டு வரேன் அப்படின்னு. டைப் 1 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பா வடிவில் வரும். உங்களுக்கு பா ஷேப்பில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டிச் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைப்பில் நம்ம வந்துட்டு போடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட் டைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் டைப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஒரே சைடாக உங்களுக்கு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு டைப் 2. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைப் 1 எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வரைஞ்சும் காமிச்சிட்டேன். ஸோ டைப் 1 வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதில் லாக் ஸ்டிச்லாம் நீங்கள் எங்கேயுமே போட தேவையில்ல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு பிகினிங் டைம் நீங்கள் வந்துட்டு போட்டு பழகிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்துட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளூ அப்ளை பண்ணாமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரலாம். சரிங்களா? நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் பிகினிங் டைமில் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது. ஸ்டோன் செயின் அப்படிங்கிறதுனால அங்கேயும் இங்கே நழுவி போயிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒட்டாமையே ஸ்டிச்சஸ் வந்துட்டு போடுங்க. ஓகேங்களா? ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டும் போடலாம், அப்ளை பண்ணாமையும் போடலாம். பழகிட்டிங்க அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணவே வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுட்டு வரலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது 2 பக்கமும் உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு தெரியுது பாருங்கள். ஸ்டோனை ஒட்டி தான் போட்டு வரணும். ஸ்டோனுக்கு தள்ளி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் அப்படியே வெளியில் தெரியும். ஸோ அதனால் ஸ்டோனை ஒட்டி தான் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வரணும். இது வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நீடில் ப்ராக்டிஸும் ஆகும் உங்களுக்கு. நிறைய கலர்ஸ் இருக்குது ஸ்டோன் செயினில். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம லாஸ்ட் எண்டு வரப்போகிறோம். ஸோ அதனால் நான் அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி எண்ட் நாட் போடுறேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அங்கேயே நான் லாஸ்ட்டுக்கிட்டேயும் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேயே வந்துட்டு எண்டு நாட் போட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம், நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டோன் செயின் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ செகண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பேர்ல் செயின் நான் வந்துட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப்பு போட்டாச்சு. இப்போ செகண்ட் டைப் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பொறுமையாக பார்த்துடலாம் வாங்க.
செகண்ட் டைப்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நார்மல் சீவிங் த்ரெட்லேயும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கோல்டு ஜரியில் யூஸ் பண்ணி காமிச்சேன். இப்போ ரெண்டாவது நார்மல் சீவிங் த்ரெட்டு யூஸ் பண்ணியும் காட்டுறேன். சரிங்களா? வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை நான் மேல் பக்கமாக இருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த ஸ்டோனுக்கு இடையில நான் வரேன். வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். திருப்பி ஸ்டோனுக்கு சைடில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு பட்டன் குழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரே பக்கமாக நான் ஸ்டிச் போட்டு வரேன். பாருங்கள் கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு இடையில போயிட்டு மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே பட்டன் கூழ் கிளிக்கிற மாதிரி இழுத்துட்டு அப்படியே அடுத்தது ஸ்டிச்சஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது 2 பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஸ்டிச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரே சைடாக போயிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக வந்துட்டு நீங்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே சைடாக உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்டிச்சஸ் வரும். நெக்லைன்லேயும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஷேப் சுற்றி நான் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் இந்த டைப் 2 ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் எந்த பக்கமாக நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பக்கமாகவே போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அதே பக்கமாகவே வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதை ஸ்பீடாக போட்டுறோம் நம்ம. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நல்லாவே பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைப்பும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 சைடும் நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு லைன் வந்துட்டு பீட் ஒர்க் நான் பண்ணுறேன், அடுத்த லைனு ஸ்டோன் செயின் கொடுக்குறேன், அடுத்த லைனு பீட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹைட் ஆகிக்கும் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எண்டிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் சைடு அதாவது டைப் 2 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 1 வந்துட்டு நீங்கள் சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 2லாம் வந்துட்டு ஃபைனலாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைப் 2 ஸ்டிச்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சஸோட எண்டிங் நம்ம வந்துட்டோம். இதில் எப்படி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எண்டிங்க்கு வந்துட்டோம். ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு ஸ்டோனையும் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டோனுக்கு முன்னாடி பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அது மேல் பக்கமாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே வழியே வந்துட்டு கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து நாம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் ஒட்டாமல் ஸ்டிச் போட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோனும் லாஸ்ட்டு ஸ்டோனும் வந்துட்டு கொஞ்சம் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கேயும் மூவ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ டைப் 1 டைப் 2 எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி திலகம் ஸ்டோனுக்கு மேலே எப்படி நான் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது மேலே வச்சு பாருங்கள். ஸ்டோன் செயினை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், நான் வரைஞ்சது மேலே வைக்கல, நான் உங்களுக்கு நார்மலாக வச்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் மேலே வரணும். அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டோனும் பாருங்கள் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் அப்படி தான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக இருந்தே நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இந்த டைப் வந்துட்டு நான் டைப் 1 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? டைப் 1 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டிச்சஸில். பாருங்கள், 2 சைடுமே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்டிச்சஸ் வந்துட்டு தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் டைப் 2வும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். டைப் 1 நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, டைப் 2 யூஸ் பண்ணாலும் சரி, எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் பழகிக்கோங்க. பேசிக்காக நம்ம பழகி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு டைப் 1 தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 2மே ஈஸி தான். போடும்போது நான் ஃபாஸ்ட்டாகவே போட்டுருவேன்.
ஸ்லீவுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டைப் 2 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன ஒரு வித்தியாசம், அதில் வெளிப்பக்கமாக த்ரெட் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் டைப் 1ல். டைப் 2ல் உங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியாது. ஒரே சைடாக உங்களுக்கு என்ன ஆயிரும், அது வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். ஒரே சைடாகவே நம்ம கொண்டு போயிடலாம் எல்லா ஸ்டிச்சஸையும். பட் இது மட்டும் இங்கேயும் அங்கேயும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடணும். இது ஸ்டோனுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்டோனுக்கிட்ட பக்கமாக கொண்டு போய் தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரணும். நீடில் அதே மாதிரி ஸ்டோன் மேலே படாத மாதிரி நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஸ்டோன் மேலே பட்டுருச்சு, ஒன்ஸ் நீங்கள் அந்த வேகத்துக்கு பட்டுருச்சு அப்படின்னா நீடிலோட ஹூக் பார்ட் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கு நீடில் வந்துட்டு கீழ் பக்கமாக தின்னாக தானே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு அது வந்துட்டு நீடில் கீழே போட்டுட்டோம் அப்படின்னாவோ, இல்லை ஏதாவது ஹார்டாக இருக்கிற இடத்துல நம்ம குத்திட்டோம்னாலும் நமக்கு அது வந்துட்டு நீடில் டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போதும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் உள்ளே இறக்கி மேலே எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எப்படி சொல்கிறது, நீடிலே ஒரு சில டைமில் எனக்கு உடஞ்சிருக்கு அந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம். சரிங்களா? நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் பழகின காலத்தில் அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நீடிலோட ரேட் எவ்வளோனே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆரி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே போடுங்க பிகினர்ஸு. சரிங்களா? ஓகே, நான் பாருங்கள் ஜூம் பண்ணியும் காட்டியிருக்கேன். அதே சமயம் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எண்டிங்கில் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாமல் போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காகவே நான் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்டோனுக்கு முன்னாடி ஸ்டோனுக்கிட்ட போயிட்டு நான் அதுலேயும் நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பண்ணிவிட்டு அப்படியே அந்த த்ரெட்டை பட்டன் கோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதுக்கு சென்ட்ரு பக்கமாக பார்த்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும், அதாவது இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில் அந்த த்ரெட்டை அப்படியே அந்த வழியை கொண்டு வந்துட்டு அங்கேயே நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களுக்கு தெரியும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின் வந்துட்டு என்ன ஆகாது, தூக்காது. இதே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின் வந்துட்டு மேல் பக்கமாக தூக்கிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே பேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள், திலகம் ஷேப்க்கு வந்துட்டு எவ்வளோ ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு ஸ்டோன் செயினில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி என்னோடய வீடியோவில் பீட்ஸுக்கும் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோன் செயினை எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டிச்சஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைப் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செகண்ட் டைப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப்க்கு நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பாருங்கள். திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு ஸ்டோன் செயின் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைப் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் டைப் நீங்களாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2 டைப்புமே உங்களுக்கு முக்கியம்தான். ஸோ அதனால் 2 டைப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒரு ஷேப்பில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவையான ஷேப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.